சிஎம் விஜயோட பெரம்பூர் தொகுதிக்குட்பட்ட கொடுங்கையூரை சேர்ந்த ஒரு குடும்பம் 12 வருஷமா நீதிக்காக போராடிக்கிட்டு இருக்கு. சமீபத்தில் ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் சூர்யா நடித்து வெளியான கருப்பு படம் பார்த்துருப்பீங்க. அதில் இந்திரன் சாரோட கேரக்டர் இருக்குல்ல, சுகுமாரன் அப்படின்ற கேரக்டர் நடிச்சிருப்பாரு. மகளோட ட்ரீட்மெண்ட்டுக்காக வச்சிருந்த நகை கொள்ளையடிக்கப்படுது. அந்த நகையை மீட்டெடுக்கிறதுக்காக நீதிமன்றம், போலீஸ் ஸ்டேஷன்னு அதிகார மையத்தை நோக்கி நீதிக்காக போராடுவார். போராட்டத்துக்காக ஏற்படுற வலியும் வேதனையுமே அவருக்கு பயங்கரமான சங்கடத்தை ஏற்படுத்தும்னு வைங்க. சட்டம்ன்றதுங்க எல்லாத்துக்கும் சமம் தான். ஆனா அது மூலமா கிடைக்கக்கூடிய நீதின்றது எல்லாருக்கும் சமமா கிடைக்குதா அப்படின்ற கேள்விக்கு இங்க நடைமுறை சிக்கல்கள் நிறைய இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் இந்த படத்துல பதிவு பண்ணியிருப்பாங்கன்னு வைங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு சம்பவம். 12 வருஷமா தன்னோட குடும்பத்துக்கான நீதிக்காக போராடிக்கிட்டு இருக்காரு இளையராஜா. சார், இது தங்கச்சி கல்யாணத்துக்காண்டி பெரம்பலூர்ல இருந்து சென்னைக்கு வந்துகிட்டு இருந்தேன் சார். அவங்க நிச்சயதார்த்தத்துக்கு வந்துகிட்டு இருந்தேன் சார். ஓகே, எப்போண்ணா? 2014 சார், அக்டோபர் 31 சார். சரி. வந்துகிட்டு இருக்கும்போது அந்த கூடுவாஞ்சேரியை தாண்டி வந்துகிட்டு இருக்கு. கூடுவாஞ்சேரி பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் வர்றதுக்கு ஒரு கிலோமீட்டர் சென்னையில் நிச்சயதார்த்தம். அவங்க பெரம்பலூர்ல இருந்து சென்னைக்கு வந்தாங்க. கவர்மெண்ட் பஸ்ஸில் வந்தாங்க. சரி. வந்துகிட்டு இருக்கும்போது அவங்க பஸ்ஸில் வந்துகிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒருத்தவங்க ரெண்டு பேரும் ஏறி இருக்காங்க. அந்த பஸ்ஸை நின்றுட்டு கொஞ்சம் தூரம் மூவ் ஆன உடனே இவங்க பையை பார்த்துருக்காங்க. காலுக்கு கீழே வச்சுருந்துருக்காங்க. பையை காணோம். சரின்னு அந்த பையை திரும்பி பார்த்துருக்காங்க. இந்த பையை அவங்க இடத்துல இருந்துருக்கு. இவங்க திரும்பி பார்க்குறதுக்கெல்லாம் பஸ்ஸை விட்டு இறங்கி போயிட்டாங்க. அவங்க என்ன இருந்துச்சு அதில் 30 சவரன் நகை இருந்துச்சு. அவங்களுடைய நிச்சயதார்த்தத்துக்கு இங்கே கொண்டுட்டு வந்தோம் சென்னைக்கு. அதை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த நிச்சயதார்த்தம் நடக்கிறது ரொம்ப சிக்கலாக ஆகிப்போச்சு. அதோட அந்த நேரம் மற்ற என்னுடைய ஒய்ஃபு, எங்கள் அண்ணன் ஒய்ஃபு, இவங்களுடைய நகையில் வச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த நேரம் நிச்சயதார்த்தம் நடந்துச்சு. புகார் கொடுத்தீங்களா? உடனே இமீடியட்டாக புகார் கொடுத்தாச்சு. கூடுவாஞ்சேரியில் புகார் கொடுத்துட்டோம். பஸ்ஸில் எதுவும் கண்டக்டர், டிரைவர் அந்த மாதிரி இன்ஃபார்ம் பண்ணீங்களா? அவங்ககிட்ட சொன்னோம். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இங்கே யார்கிட்டையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணாங்க. யார்கிட்டையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதோட நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுங்க, போலீஸ் ஸ்டேஷனில் இறக்கி விட்டு அவங்க போயிட்டாங்க. ஓ சரி. அதோட நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அவங்க கம்ப்ளைண்ட்டை எடுத்து நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களும் ஒரு 2 போலீஸ் அனுப்பிச்சி விட்டு ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தாங்க. யாரும் கிடைக்கலாமா, நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போங்க, நாங்கள் பார்க்குறோம்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுருங்க. 2014 நடந்த சம்பவம் இப்போ 2026. இப்போ வரைக்கும் அவருக்கான நீதி கிடைக்கும். 1 சவரன் 2 சவரன் இல்லைங்க, 30 சவரன். அதோட வேல்யூ இப்போ கால்குலேட் பண்ணா கிட்டத்தட்ட 40 லட்சம் வரும். நினைச்சு பாருங்களேன். இப்போ இந்த நகை காணாமல் போயிருக்கும் போது அந்த சுச்சுவேஷன் நினைச்சு பாருங்க. எவ்வளோ தடுமாற்றம் ஏற்பட்டிருக்கும், எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஜெயலலிதா, எடப்பாடி, ஸ்டாலின், இப்போ விஜய், 4 முதலமைச்சர் மாறிட்டாங்க. கூடுவாஞ்சேரியில போய் கேட்டா சரியான அப்டேட் இல்லை. டிஸ்ட்ரிக்ட் மாறிடுச்சு, காஞ்சிபுரம்ல போய் கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க. அங்க போய் கேட்டாலும் சரியான தகவல் இல்லை. சரி, சிஎம் செல்லுல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. சிஎம் செல்லுல கம்ப்ளைண்ட் கொடுத்தா இவரோட வீடு இருக்கிறது கொடுங்கையூர்ல. ஸோ அந்த பகுதியை சேர்ந்த எம்கேபி நகர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால் பண்ணி என்ன தகவல், என்ன பிரச்சனை அப்படின்னு விசாரிச்சிருக்காங்க. அதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, இது எங்க லிமிட்குள்ள வராது, ஸோ நீங்கள் குடுவாஞ்சேரியிலே போய் கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் ஒரு தகவலும் இல்லை சார். எங்களுக்கு எந்த தகவலும் இது வரைக்கும் எதுவும் கொடுக்கல, யாரும் கொடுக்கல. தகவல் கொடுக்கலன்னா எப்படி இருக்கிறது? நாங்களும் போய் பல தடவை முயற்சி பண்ணியிருக்கோம் சார். கூடுவாஞ்சேரிக்கு போயிருக்கோம். அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் மாறிச்சுன்னு சொன்னாங்க, காஞ்சிபுரம் மாவட்டத்துக்குன்னு சொன்னாங்க. நாங்கள் அங்கெல்லாம் போய் பார்த்தோம். உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம், பார்க்குறோம், வைக்கிறோம்னு சொல்லிட்டு தட்டி கழிச்சிட்டாங்க சார். சிஎம் செல்லுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்தோம் சார். சரி. ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தப்ப அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கொடுங்கூர் ஸ்டேஷன்லேருந்து கால் பண்ணாங்க. கொடுங்கூர் ஸ்டேஷன்லேருந்து கால் பண்ணி இது எங்கள் சரகத்தில் வராது, இதை நீங்கள் கூடுவாஞ்சேரியில் தான் வச்சு பார்த்துக்கணும்னு ஒரு லெட்டர் ஒன்று எழுதி வாங்கிக்கிட்டு எங்களை நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டாங்க சார். ஓகே. நான் தான் சார் போயிட்டு வந்தேன். நம்ம கேஸ் என்ன கண்டிஷனில் தான் இருக்குது? ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா? ஏதாவது கண்டுபிடிச்சிருக்காங்களா? இந்த நகையை மீட்டெடுக்கிறதுக்கான ஏதாவது பாசிபிள் இருக்கா அப்படின்ற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுக்காக 2 மாசத்துக்கு முன்னாடி ஆர்டிஐல அவங்க எஃப்ஐஆரை வச்சு போட்டிருக்காங்க, தகவல் அறியும் உரிமை சட்டத்துக்கு கீழே. அப்போ அவங்களுக்கு என்ன தெரியுமா பதில் கிடைச்சிருக்கு? அவரே சொல்றாரு, கேளுங்க. தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் போட்டு ஒரு 2 மாதம் இருக்கும். சரி. தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் போட்டது உங்கள் வழக்கு முடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு டீட்டெயில் வந்திருக்கு. அதான் எங்கிட்ட கேட்காம எப்படி முடிச்சாங்கன்னு எங்களுக்கு அதில் சந்தேகம் இருக்கு. தொடர்பாக உங்களுக்கு இன்ஃபார்மே பண்ணல? இது வரைக்கும் இன்ஃபார்ம் பண்ணலை எங்களுக்கு. ஓ ஓகே. இப்போ தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் அந்த இது கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதில் என்ன சொல்லியிருக்காங்க? அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் 2015 உங்கள் கேஸை முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சம்பவம் நடந்தது 2014. ஆனால் 2015 கேஸை முடிச்சுட்டு தான் சொல்கிறாங்க. அதுவும் 1 வருஷத்தில்.
இதுல முக்கியமான விஷயமே என்னன்னா, சம்பந்தப்பட்ட அதாவது பாதிக்கப்பட்ட நபருக்கு தகவலே சொல்லாம கேஸை முடிச்சிட்டேன்னு சொல்றது எப்படின்னு முடிச்சிட்டாங்கன்னு சொல்றது எப்படின்னு தெரியல. இப்ப இதுல என்ன சந்தேகம் வருது அப்படின்னா, இப்ப கருப்பு படத்துல காமிச்ச மாதிரியே எடுத்துக்கோங்களேன். அந்த படத்தை இதுல கம்பேர் பண்ண வேண்டியதா இருக்கு. அந்த படத்துல காமிச்ச மாதிரியே நீதி வாங்கி தரக்கூடிய துறையை சேர்ந்தவங்கல சில காவல்துறையினரோ இல்ல மற்ற சம்பந்தப்பட்ட துறையை சேர்ந்த சிலரோ சேர்ந்து வேற ஏதாவது உள்ளடி வேலையை பார்த்துட்டாங்களா அப்படின்ற சந்தேகம் வருது. இன்னொன்னு, தகவல் அறியும் உரிமை சட்டத்துக்கு கீழே ஒரு ஆவணம் அனுப்புனாங்க இல்லையா, பதில் ஆவணம். அதுல ஒரு பேஜ்ல தான் இந்த மாதிரி 2015 கேஸ் முடிக்கப்பட்டிருக்குன்னு இருக்கு. இன்னொரு பேஜ்ல என்ன இருந்துச்சு தெரியுமா? அதையுமே அவர் சொல்றாரு, கேளுங்க. இன்னொரு இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க, 2023 முடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தகவல் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இல்ல முடிச்சிட்டாங்கன்னா குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டாங்களாமா, நகை எடுத்துட்டாங்களாமா, அது எதுவும் மென்ஷன் பண்ணிருக்காங்க? இல்ல, அதை அவங்க பண்ணல. குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி தான் எங்களுக்கு தகவல் கொடுத்துருக்காங்க. அது எப்படி 2015 க்ளோஸ் பண்ண ஒரு கேஸை மறுபடியும் 2023 க்ளோஸ் பண்ணுவாங்க? விடை தெரியல இல்லையா? சரியான தெளிவே இல்லாம இந்த விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு, எங்களுக்கான சரியான பதில் கிடைக்கல அப்படின்றது தான் இளையராஜா சைட்ல வைக்கக்கூடிய கேள்வியா இருக்கு. இன்னொன்று என்னன்னா, அவர் கம்ப்ளைண்ட் இப்போ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான், 1 பவுன் 2 பவுன் இல்லை, 30 பவுன். 1 பவுன் 2 பவுனே இப்போ வந்து நமக்குலாம் ரொம்ப பெரிய அமௌண்ட்டுன்னு வைங்க. 30 பவுன்னா இன்னொன்று, இளையராஜா அப்போ கம்ப்ளைண்ட் பண்ணும்போது, இந்த சம்பவம் நடக்கும்போது இருந்த அதிகாரிகள் மற்ற துறையை சேர்ந்தவங்கலாம் இப்போ இருப்பாங்களான்னு தெரியாது. டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கலாம், இல்லை ரிட்டையர்ட் ஆகிருக்கலாம், என்ன வேணாலும் நடந்திருக்கலான்னு வைங்க. பட் யார் மாறினாலும் இளையராஜாக்கான நீதி கிடைக்கல அப்படின்றது தான் நிஜம். நாங்கள் வந்து விவசாயம் குடும்பம், எங்கள் ஃபேமிலி. நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த நகையை நாங்கள் சேர்த்தோம். அதனால எங்களுக்கு அதுக்கான இழப்பீடு வேணும். இதே மதுரையில் வந்து இப்போ ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. இதே மாதிரி 2014 நகை தொலைச்சவங்களுக்கு மதுரையில் ஒரு தீர்ப்பு இப்போ வந்திருக்கு. இடையில ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இழப்பீடு வந்து நீங்கள் தான் திருப்பி கொடுத்துடணும் கண்டுபிடிக்க முடியாட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எங்களுக்கு வந்து அதுக்கான இழப்பீடு நீதி வேணும். குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியல, இல்லை காணாமல் போன திருடு போன நகையை மீட்டெடுக்க முடியல அப்படின்னா போலீஸ் தரப்புலேருந்து இழப்பீடு வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த வருடம் வந்து ஹைகோர்ட் வந்து ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. அதை வந்து மேற்கோள் காட்டி எனக்கு வந்து இழப்பீடாவது கொடுக்கணும் அப்படின்ற கோரிக்கையை முன்வைக்கிறார். நியாயமான கோரிக்கை தான் வைங்க. சில ஆவணங்களை சப்மிட் பண்ணி நீதிமன்றத்தில் மனு கொடுக்கணும், அதுக்கப்புறம் அதை விசாரணை பண்ணி அது வரணும். அதுக்கு எத்தனை நாள் ஆகும்னு நமக்கு தெரியாது. ஸோ அவருக்கான நீதி, அவர் அவங்க குடும்பத்தினர் தொலைச்ச நகை எங்கே போச்சு, யார்கிட்ட இருக்கு, எடுத்தவங்க நிம்மதியாக இருப்பாங்க. ஆனால் இளையராஜா சம்மந்தப்பட்ட குடும்பத்தினர் இல்லை, இதனால அந்த நகை அந்த நேரம் கிடைக்காதனால கொஞ்சம் கல்யாணம் ஒரு 2-3 மாதம் தள்ளி தான் போச்சு. ஆமாம், அந்த நேரம் கரெக்டாக எனக்கெல்லாம் கல்யாணம் முடிக்க முடியல. அதோட கஷ்டப்பட்டு லோனுன்னு போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு தான் அதை முடித்தோம். அதையிட்டு எங்களுக்கு கடன் கூட கொஞ்சம் வந்துருச்சு. எங்களுக்கு இதுக்கான இழப்பீடு பண்ணி கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா நாங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம். முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு போய் எங்களுக்கு இதுக்கான தீர்வு கொடுத்தா நல்லா இருக்கும். சில பேர் இப்படி கூட சொல்லலாம், நீங்க அலட்சியமா இருந்தீங்க அதனாலதான் நாங்க திருடு போச்சு, நீங்க அலட்சியமா இருந்ததுக்கெல்லாம் எப்படி அரசு எப்படி இழப்பீடு கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்கலாம். கண்டிப்பா பேசுதான்னு வைங்க, பேசதான் செய்வாங்கன்னு வைங்களேன். ஆனா இதையே மற்ற குற்ற சம்பவங்களோடையும் ஒப்பிட்டு பார்த்தா, மற்ற குற்ற சம்பவங்களுக்கும் இதே விஷயத்த சொன்னா, ஏதாவது நகை திருடு போயிடுச்சு, இல்லை வேற ஏதாவது பணம் திருடு போயிடுச்சு, இப்ப நான் அலட்சியமா இருந்தேன் அதனால திருடு போயிடுச்சுன்னு கடந்து போயிடலாமா? அப்புறம் எதுக்கு சட்டம் இருக்கு, அப்புறம் எதுக்கு போலீஸ்ன்னு ஒருத்தவங்க இருக்காங்க, டிபார்ட்மெண்ட் இருக்கு, அப்புறம் எதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணணும், அந்த ப்ராசஸ் எதுக்கு? எதுவுமே வேண்டாமே. சரி, நான் அலட்சியமா இருந்தேன், நகை திருடு போயிடுச்சு, பணம் திருடு போயிடுச்சுன்னு எல்லாரும் கடந்து போயிடலாமா? அப்படி இல்லை. 12 வருஷமா இவர் வந்து இம்மிடியட்டா கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. 12 வருஷமா சட்டத்தின் அடிப்படையில எனக்கு நீதி கிடைக்கணும்னு கேட்கிறாரு. ஸோ அது நியாயமான விஷயம் தானே. அவருக்கு கிடைக்கக்கூடிய அவருக்கான இழப்பீடு அவருக்கு கிடைச்சுதானே ஆகணும். ஸோ இளையராஜா குடும்பத்தினர் வந்து இந்த 12 வருஷம் அனுபவித்த வேதனைகளும் வழிகளும் வந்து கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. நகை தொலைஞ்ச சுச்சுவேஷன் ஆல்ரெடி அந்த சுச்சுவேஷன் நினைச்சு பாருங்களேன். அதனாலேயே இப்போ வரைக்கும் கடனாளியாகவும் இருக்காரு. ஸோ அதனால தான் இளையராஜா சொல்கிறாரு, முதலமைச்சர் விஜய் அவர்களோட கவனத்துக்கு இது போய் எனக்கு சரியான நீதி கிடைக்கணும் அப்படின்ற கோரிக்கையை முன்வைக்கிறார். இப்போ நம்ம சைடில் இப்போ நம்மளோட எதிர்பார்ப்புமே அதுதான். சிஎம் விஜய் அவர்கள் இதை கவனத்தில் எடுத்து நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நம்புகிறோம். நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட எதிர்பார்ப்போம். ஸோ இந்த சம்பவம் குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்கள்.